டெக்கரேட் பண்ணாம இருக்கீங்களா? அதான் நான் வந்துட்டேன்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் 8 கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போறீங்க. எந்த மாதிரி ஐடியாஸ் தெரியுமா? அம்பர்லா வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ, வேஸ்ட் டப்பா வச்சு சாண்டா கிளாஸ், ஸ்டோன் வச்சு டெக்கரேட்டிவ் ஐட்டம், சால்ட் வச்சு கிஃப்ட் ஐடியா, கார்ட்போர்ட் வச்சு ஒரு லைட் ஹவுஸ் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க செல்லகுட்டீஸ். அப்பதான் எனக்கு பெரிய வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும். இனி ரெகுலரா நான் வீடியோ போடுறேன். இல்ல டேஸ் வீடியோ போடாம இருந்ததுக்கு ஐ அம் ரியலி சாரி. ஐயோ மறந்துட்டேன் பாருங்க என்னோட டயலாக. ஹாய் செல்லகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. அண்ட் முக்கியமானது, நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாம இருந்தா எப்படி? ஸோ அதான் கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னா சொல்லி கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு இந்த மாதிரி அம்பர்லா எடுத்திருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன கலர்னாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த அம்பர்லா வந்து கீழே கீழே வரும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி டேப் போட்டு சுற்றி ஒட்டினீங்கன்னா அந்த அம்பர்லா கீழே ஒட்டி வராது, அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்துரும். இப்போ இந்த அம்பர்லாவை இந்த பாட்டுக்குள்ளாடி வச்சுட்டு நிறைய ஸ்டோன் எடுத்து போட்டுக்கிறேன். அப்பதான் அது ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ராங்கா நிக்கும். நீங்க மண் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா வால் புட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரீயூஸ் பண்ணனும் தான் நான் ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் செடி மாதிரி கொஞ்சம் கிடைக்கும்ல, சோ இது ஹேங்கிங்னு சொல்லுவாங்க. சோ அதை என்ன பண்றேன்னா ஃபுல்லா சுத்திக்கிறேன். சுத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்க்கவே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கும். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த அம்பர்லாவை பாத்தீங்கன்னா நீங்க ரீயூஸும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இயர் வரும்போது இந்த அம்பர்லா வச்சு இந்த மாதிரி நீங்க கிறிஸ்மஸ் ட்ரீமே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிருக்கேன். உங்கள்ட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் பஞ்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஆர்னமெண்ட்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுல, ஆமா ஃபேரி லைட். ஸோ ஃபேரி லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி. இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லயே ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தா இந்த ஸ்னோ ஃபிளெக்ஸ்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதோட நேம் மறந்து போச்சு. ஸோ ஸ்டார் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்னோக்கு அந்த ஷேப்ல தான் பட் இருக்கும். ஸோ அதை நம்மளும் ட்ரை பண்ண போறோம். நீங்க என்ன கலர் பேப்பராலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயிட் கலர் பேப்பரும் இல்லை, ரெட் கலர் பேப்பரும் இல்லை. என்கிட்ட இருந்தது பிங்க் கலர் பேப்பர் தான். ஸோ பிங்க் கலர் பேப்பர் வச்சு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஃபோல்டு பண்ணணும் அது மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டிசைன். இந்த டிசைன் யார் வேணாலும் வரையலாம், ரொம்பவே சிம்பிள் தான். அதை இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க. பட் இது பண்ற ப்ராசஸ் இருக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு. யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ ஃபுல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டீயை உல்டாவா போட்டா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நீங்க க்ளூவை வந்து நீங்க போட்டுட்டு நீங்க வந்து ஒவ்வொன்றா வந்து ஒட்டணும். ஸோ ஒட்டும் போது பார்த்து ஒட்டிக்கோங்க. டக்குனெல்லாம் நீங்க திருப்பக்கூடாது. கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க ஃபோல்டு பண்ணி எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்னோ ஷேப், ஒரு ஸ்டார் ஷேப்னு கூட சொல்லலாம், இந்த மாதிரி ஹேங் பண்றது மாதிரி ஒன்று கிடைச்சிடும். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் கார்ட்போர்ட் கண்டிப்பாக எல்லாருக்கு வீட்லையும் இருக்கும். ஸோ இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வீடு ஷேப்பில். அதை பார்த்தீங்கன்னா நான் க்ளூ கன் வச்சு நான் ஒவ்வொன்றா வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஒட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த க்ளூ கன் வச்சே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு மேலே பனி வந்து உருகும்ல, ஸோ அது மாதிரி நான் வந்து க்ளூ கன் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த தெர்மோகோல் பால்ஸ் இருந்தால் அதை வச்சு கூட ட்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா க்ளூ கன் இருந்தால் கொஞ்சம் பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒயிட் கலரில் ஃபுல்லாக வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த ரிங் மாதிரி வைப்பாங்கல்ல கிரீன் கலரில், ஸோ அது மாதிரிலாம் பண்ணி அந்த வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டை வச்சுட்டு பார்த்தா பார்க்கவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த மாதிரி ஆற்றுலலாம் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் தொப்பி மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் சாண்டா கிளாஸ்க்கு ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் வீட்டில் அந்த டேபிள்லாம் அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை வச்சிங்கன்னா பார்க்கவே உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஸோ இது பெயிண்ட் பண்ணுறது ஹைலைட் மேட்டர் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பம் ஒட்டிக்கோங்க. எங்கிட்ட கலர்ஃபுல் பாம்பம் தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த பஞ்சை கூட பார்த்தீங்கன்னா சுருட்டி ஒட்டிக்கலாம். பார்க்கவே சூப்பரா இருக்கும். இந்த ஐடியாவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் சாக்லேட் ஹோல்டர் தான் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்டான ஒரு டப்பா எடுத்திருக்கேன். அதுக்கு பின்னாடி சைடை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் கலர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுல இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை பாத்தீங்கன்னா சூப்பராவே ஒரு சாண்டா கிளாஸ்க்கு ஃபேஸ் மாதிரி வந்து பண்ண போறோம். இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாக்லேட் சும்மா கையில கொடுக்காம இந்த மாதிரி பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஓபன் பண்ணி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதுக்கு தான் இந்த ஐடியா. 6th நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சாண்டா கிளாஸ் தான் பண்ண போறோம். அதுவும் இந்த மாதிரி வேஸ்ட் டப்பா வச்சு. சோ ரெண்டு டப்பாலையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெஸ்ஸோ வச்சு நான் ஃபுல்லாவே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டப்பால பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல பெயிண்டும், இன்னொரு டப்பாக்கு ஃபேஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்டல் கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கண்ணு, அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு வாய் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த க்ளூ கன் வச்சு இந்த ரெண்டையும் சேர்த்து ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஏட்ரை கிளே வச்சு பாத்தீங்கன்னா மீசை மூக்கெல்லாம் பண்ணிட்டு அது சாண்டா கிளாஸ் பெல்ட் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுக்கு பிளாக் கலர்ல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நான் வந்து பெல்ட் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த க்ளூ கன் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய வந்து பஞ்சு எடுத்து இந்த தாடி மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டு பேப்பர்லயே பாத்தீங்கன்னா தொப்பி மாதிரி பண்ணிருக்கேன். பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா பஞ்சை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒட்டி விட்டுக்கோங்க. அடுத்து கைக்கு பாத்தீங்கன்னா சேம் ரெட் கலர் பேப்பர் எடுத்து கை மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்க செட் பண்ணீங்கன்னா பார்க்க கை மாதிரி இருக்கும். கீழே கொஞ்சம் பஞ்சும் வச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா சாண்டா கிளாஸ் வந்து பண்ணிட்டோம். இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த சாண்டா கிளாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 7th பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஐடியான்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு டப்பா கூட எடுத்துக்கலாம். அதுக்குள்ளாடி நிறையவே சால்ட் வந்து இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வீடு மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு லைட்டை உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல அந்த வீடு வச்சுட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயும் பண்ணி வச்சீங்கன்னா சூப்பரான ஒரு கிஃப்ட் ஐடியா ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 8th பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் வீட்ல டோர்ல ஹேங் பண்ணிருக்க இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க இந்த ரிங் தான் பண்ண போறேன். இதுக்கு நேம் எனக்கு கரெக்டா தெரியல. ஃபர்ஸ்ட் கார்ட்போர்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துட்டு அத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி ஒட்டிக்கோங்க. அடுத்து மேல ஒரு சின்ன போ மாதிரி வச்சீங்கன்னா ஹேங்கிங் ரிங் ரெடி. இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் பண்ணிருக்க எல்லா கிறிஸ்மஸ் கிராஃப்ட்டை வச்சு சூப்பரான ஒரு டெக்கரேஷன் தான் பண்ண போறேன். நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன் இந்த லாஸ்ட் மினிட் 8 கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியாஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம அது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். சோ கிறிஸ்மஸை சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. சோ காட் பிளஸ் யூ செல்லகுட்டீஸ். சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.